ஒரு முறை ஒரு பண்ணக்காரர் என்ன செய்தாரு, ஹண்டிங்காக வெளியே கிளம்புறாரு. அவர் கூட சாம் என்ற ஒரு கிறிஸ்துவ பையனை கூட்டிட்டு குதிரை வண்டியில போயிட்டு இருக்காங்க. போகும்போது சடனா வீல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி கேக்குது. அந்த ரிம் என்ன செய்யுது, அப்படியே கலண்டி வர மாதிரி இருந்துச்சு. உடனே அவங்க என்ன செய்தாங்க, அந்த கேரேஜ் நிறுத்திட்டு அந்த வீலை பிக்ஸ் பண்றாங்க. பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சாம் கையில திடீர்னு அந்த சுத்தியல் பட்டு கை அடிபட்டதும் அவன் சத்தத்துல அந்த வலியில என்ன பண்ண சத்தமா கத்திட்டு, ஆனா பட் யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சிலருக்கு வலியில கோவத்துல என்னதும் பேட் வேர்ட்ஸ் வந்துடும். அது மாதிரி இவருக்கு வந்ததும் இவருக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஏசப்பா பிள்ளையாச்சே, நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்திலே முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஏசப்பா கிட்ட என்ன செய்யறாரு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அது பார்த்துட்டு இருந்த அந்த பண்ணக்காரர் என்ன பண்ணாரு, சாம் நீ கிறிஸ்டின்னு எனக்கு தெரியும், ஆனா எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ற, ரொம்ப கஷ்டம்ப்பா, இந்த ஸ்ட்ரகிளான வாழ்க்கை எதுக்கு உனக்கு, ஏதாவது பண்ணிட்டு திருப்பி மன்னிப்பு கேட்டுட்டு என்ன மாதிரி இரு. நான் ஒரு ஏத்தியஸ்ட், நான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது, நான் யாருக்குமே பயப்பட தேவையில்ல, என்ன நான் பேசிக்கலாம், என்னன்னா என் வாயிலிருந்து வரலாம், நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சாமுக்கு இவரு சொல்றாரு. சாமுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, சும்மா அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த குதிரை வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க. போகும்போது அங்க 2 வாத்து பாக்குறாங்க. உடனே இவரு சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த வாத்து ரெண்டும் அப்படி கொஞ்சம் இதுலதான் பறந்துட்டு இருக்காங்க. உடனே இவரு சுடும் போது 2 வாத்துன்னு சொன்னா ஒரு வாத்து தொப்புன்னு கீழே வந்துச்சு. அந்த ஸ்பாட்லயே அது செத்துடுச்சு. இன்னொரு வாத்து ஸ்லைட்டா அடிபட்டு அங்க அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. சோ இவரு இந்த குதிரை வண்டியை நிறுத்திட்டு சாம் போய் அந்த வாத்துங்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சாம் நடந்து போயிட்டு இருக்கும் போது கத்துறாரு, சாம் ஆல்ரெடி செத்து இருக்கு வேற, அந்த வாத்தை ஃபர்ஸ்ட் விட்டுடு, அங்க துடிச்சிட்டு இருக்கு வேற, அந்த வாத்துக்கு போ, அதுதான் நமக்கு மெயின், அது பறந்துட போகுது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவரு கத்துந்தோம் அதை பார்த்து சாம் அங்க துடிக்கிற வாத்தியம் பாக்குறாரு. அந்த திரும்பி பார்த்தா பாஸும் கத்துறாரு. உடனே அவர் சொல்றாரு, பாஸ் இப்போ எனக்கு உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, நீங்க சொன்னீங்க இல்ல நான் கிறிஸ்துவன், எதுக்கு நான் அப்படி எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றேன்னு, இந்த வாத்து தான் நான் பாஸ். எப்படி இந்த வாத்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுதோ அது போலதான் நானும் சாத்தான் கிட்ட இருந்து தப்பி போகுதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால ஏசப்பாவை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா. ஆனா நீங்க பாஸ், நீங்க இந்த செத்த வாத்து பாஸ் அப்படின்னு சொன்னான். அந்த பாஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சொல்றான் அவன், கிறிஸ்டியனா இருக்கும்போது நமக்கு கஷ்டம் இல்லாம இருக்காது, இது மாதிரி டெம்டேஷன்ஸ் வரும், ஆனா நம்ம என்ன செய்யணும், அதை எதிர்நோக்கணும் விசுவாசத்தோடு. திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாம கடவுளோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம். சாத்தான் எப்பவுமே உயிரோடு இருக்கிற பசங்களை தான் என்ன செய்வான், அட்டாக் பண்ணுவான். ஆல்ரெடி நம்ம ஸ்பிரிச்சுவலா டெட்டா இருந்தோம்னா என்ன செய்ய மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். சோ உங்க லைஃப்ல ஏதாவது கஷ்டம் இருந்தனா வருத்தப்படாதீங்க. சாத்தான் உங்களை என்ன செய்வான், டெம்ப்ட் பண்ண வருவான். ஆனாலும் கடவுள் என்ன செய்வாரு, உங்களை காப்பாத்துவாரு. அந்த நம்பிக்கையோட இருங்க, செயல்படுங்க, கடவுளுக்காக உண்மையாக வாழுங்க, அவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், நம்பிக்கையை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுது. நீங்க என்ன செய்யுங்க, நல்ல போராட்டத்தை போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.